ஹைமா வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மாம்பழ குருமா வைக்கலாம். நம்ம வீட்டு மரத்தில் இந்த குட்டி மாம்பழம் ரொம்ப ஸ்பெஷல். சைஸ் ரொம்ப சின்னது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப பெருசு. இதில் இப்போ நம்ம ஒரு குருமா வைக்கலாம். இப்போ நம்ம இந்த பழங்களை லைட்டாக வேக வச்சு தோல் உரிச்சிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய் கரைசல் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மாம்பழ பிரியர்களுக்கு இந்த மாம்பழ குருமா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு எல்லாம் கலந்த கலவை இந்த மாம்பழ குருமா. அவ்வளவுதான். மாம்பழ குருமா இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.